நாம் வெளியிலேயும் அந்தோனியாருடைய கேபியிலும் இருக்கிற இறை மக்கள் சிலுவை பாதைக்குள்ளே வாருங்கள். மறைக்கல்வி ஆசிரியர்கள் இந்த சிலுவை பாதையை நமக்கு வழிநடத்திருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். சிலுவை பாதை நேரத்தில் வெளியிலே அருட்தந்தை வினோத் அவர்கள் ஒட்டியம்பாக்கம் பங்கு தந்தை பாவ சங்கீதத்தினருக்காக உங்களுக்கு காத்து கொண்டிருப்பார். சக்ரஸ்டிலே தந்தை அலெக்ஸ் இருப்பார். என்னுடைய அலுவலகத்திலே நான் இருப்பேன். 3 இடங்களிலே பாவ சங்கீதம் கேட்கிறோம். பாவ சங்கீதம் செய்ய விரும்புகிற இறை மக்கள், பாவ சங்கீதமும் கவுன்சிலிங் வேண்டும் என்கிற விரும்புகிறவர்கள் கவுன்சிலிங்கும் சென்று பெற்றுக்கொள்ள அன்போடு பாசோடு கேட்டுக்கொள்கிறோம். சிலுவை பார்த்து அழும் சின்னமல்ல. கண்ணீர் எங்கும் எதிலும் எதற்கும் கண்கலங்கி அழுது கொண்டு நிற்பது வாடிக்கையாகிவிட்ட ஒரு சூழலில் மீண்டும் சிலுவை பாதை செய்ய ஒரு வாய்ப்பு. உயரமான சிலுவை, ஒட்டு துணியோடு இயேசு, முள் கிரீடம் வடிகின்ற இரத்தம். அழ தயாராகிவிட்டீர்களா? அழுகையை அவர் விரும்பவில்லை. சிலுவையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள அழைக்கின்றார். நாம் அழ எத்தனையோ செயல்கள் உண்டு. சிலுவையை அழ வைக்கும் சின்னமாக்க வேண்டாம். கண்ணீரை கட்டி வைத்துவிட்டு அழுகையை அடக்கிவிட்டு சிலுவையோடு சீறி புறப்படுவோம். இயேசுவின் பணி பாதியில் நிற்கிறது. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். வார்த்தை வாழ வைக்க வேண்டும், செயல் செழுமையை கொண்டு வர வேண்டும். இரண்டும் மாறி நடக்கிறது. யூதர்களின் வார்த்தையும் செயலும் இயேசுவின் வாழ்க்கையை முடிக்க போர்க்கோலம் பூண்டன. இன்று நாம் எப்படி? வார்த்தையால் தீர்ப்பிட்டு அழ வைக்கிறோம், செயலால் தீர்ப்பிட்டு அழ வைக்கிறோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணிடம் இயேசு சொன்னார், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர். யோசித்ததுண்டா இந்நிகழ்வை? இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம், தீர்ப்பிட வேண்டாம். சிந்தனை: நம் வார்த்தை வாழ்வையும் நம் செயல் நிறைவையும் கொண்டு வரட்டும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். தோள் மேல் சிலுவை. சுமை குறைந்த பயணம், சுகமான பயணம். இது எனக்கு மட்டும்தான். நான் மட்டும் சுமை குறைந்து இருக்க வேண்டும். என் சுமையோ மற்றவர்கள் மேல் இருந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இயேசுவின் தோள் மீது சிலுவை எப்படி வந்தது? அதற்கு யூதர்கள் மட்டும்தான் காரணமா? நீங்களும் நானும் காரணம் இல்லையா? என் சுமை எளிது, என் நுகம் இனிது என்று சொன்ன இயேசுவின் தோளில் நம் சுமையான நயவஞ்சகம், காழ்ப்புணர்ச்சி, கெட்ட செயல், பொய், திருட்டு, பொறாமை, மண்ணாசை, பொன்னாசை, குடி, காமம் போன்ற சுமைகளை சுமத்திவிட்டு அழுது கொண்டே சிலுவை பயணம். சிந்தனை: அழுவதை நிறுத்திவிட்டு அழுக்கை அகற்றுவோம். இயேசுவின் தோளின் சுமை குறைய வேண்டுமென்றால் நாம் மாற வேண்டும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே,
எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். தரையில் இயேசு. மனிதம் நிமிர வேண்டும் என்று மனித நிலை எடுத்தவர் மண்ணில் ஏன்? 33 வயது வாலிபருக்கு மரச்சிலுவை நிச்சயமாக பாரமாக இருந்திருக்காது. மண்ணில் விழ காரணம் பாரமல்ல, படுத்து கிடக்கும் மனிதம். ஜாதி நிமிர்ந்திருக்கிறது, பணம் நிமிர்ந்திருக்கிறது, அதிகாரம் நிமிர்ந்திருக்கிறது, மொழி வெறி நிமிர்ந்திருக்கிறது, இன வெறி நிமிர்ந்திருக்கிறது. சிந்தனை. மனிதம் மட்டும் தலைக்குப்புற கிடக்கிறது. இயேசு எழ வேண்டுமென்றால் மனிதம் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். தயாராகுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். தாயும் மகனும் என்ன பேசியிருப்பார்கள்? மௌனமாக நடந்த உரையாடல் ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ? தாய் மரியாள் இயேசுவை பார்த்து, கோயிலில் உன்னை காணிக்கையாக்கும் போதே எனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்றார்கள். அப்போது புரியவில்லை மகனே, இப்போதுதான் புரிகிறது. மகன் இயேசு மரியாளை பார்த்து, புரிந்து கொண்டீர்களே அம்மா, அது போதும், இனி சிலுவை பயணத்தை எளிதாக தொடர்வேன். இந்த போராட்டம், வேதனை எதற்காக, யாருக்காக? ஒவ்வொரு தாயும் செய்யும் நன்றாக இருக்கத்தானே. நன்றாக இருக்கிறார்களா? சிந்தனை. தாயை காக்காத தனையர்களும் தனையனை சீர்படுத்தாத தாயும் மாற வேண்டும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. சிமியோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். உதவாத கைகள் எதற்கு? சீமோனின் உதவிக்கரம் ஓர் உண்மையை சொல்கிறது. இயேசுவின் லட்சிய பணியில் பயணம் தனியாக செல்வதில்லை, மாறாக கைகோர்த்து கொண்டு நடப்பது. அதுதான் சிலுவை பயணத்திலும் நடந்திருக்கின்றது. தனிமரம் தோப்பாகாது, ஆனால் பல தனிமரங்கள் சேர்ந்துதான் தோப்பு. வால்டர் ரூசோ சேர்ந்தார்கள், பிரெஞ்சு புரட்சி நடந்தன. மார்ட்டின் லூத்தர் கிங்கின் மக்கள் சேர்ப்பு, வெள்ளை நிறவெறி அழிவு. அம்பேத்கரின் அறைகூவலின் சேர்மானம், சாதிக்கு கல்லறை. சிந்தனை. இயேசுவும் சீமோனும் சேர்ந்தார்கள், சிலுவை பயணம் தொடர்ந்தது. நீயும் நானும் இயேசுவோடு சேர்ந்திருந்தால்தான் விடுதலை நோக்கிய வெற்றி பயணம் தொடரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார்.
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். பெண்ணென்றால் பலவீனம் என்பது பொய்யாக்கப்பட்டது. பெண்ணாக படைக்காததற்கு நன்றி சொல்லி வாழ்ந்த யூத சமுதாயத்தில் ஒரு பெண் வீரமாக வெளியில் வந்து பெண் விடுதலைக்கு முதல் புள்ளி வைத்தவருக்கு மரியாதை செலுத்துகிறாள். நிச்சயமாக விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்திருக்கும். வெரோனிகா கவலைப்பட்டிருக்க மாட்டாள். ஏனென்றால் இயேசுவின் முகம் துணியில் பதிந்தது அவளது செயலுக்கான அங்கீகாரம். சிந்தனை: பெண்களே, சிகை அலங்காரம், நகை அலங்காரம், உடை அலங்காரம், நடை அலங்காரம், நாகரீக அலங்காரம், நளினமான வார்த்தைகளில் சுகம் கண்டது போதும். வெளியில் வந்து பாருங்கள். பெண் விடுதலைக்கு இயேசு எழுதிய முகவுரை இன்னும் முடிவுரை எழுதப்படாமல் பாதியில் நிற்கிறது. நீங்கள் தான் எழுத வேண்டும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். இரண்டாம் முறை கீழே. கீழே விழுவது யதார்த்தம். எழுந்து எதிர்கொள்ள வேண்டும். அதைதான் இயேசு பெருமான் செய்கிறார். புதுமை சமயத்தில் ராயப்பரின் மாமியாரை தொட்டு எழுந்து பணிவிடை செய்தவர். முடக்குவாதம் உள்ளவனிடம் எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று நடக்க வைத்தார். சூம்பிய கையனை நோக்கி எழுந்து நடவே நில்லும் என்று நடுவே அழைத்தவர். கடல் மீது நடந்து சீடர்களை அச்சத்திலிருந்து மீட்டவர் கீழே விழுந்து கிடக்கிறார். சிந்தனை: இயேசு எழுந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாம் இப்போது சோம்பேறித்தனத்திலே, அறியாமையிலேயே, சின்ன சின்ன சுகங்களிலே வீழ்ந்து கிடப்பதிலிருந்து எப்போது எழப்போகிறோம்? எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் தருகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். அழ வேண்டாம், ஆறுதல் கொடுங்கள். பெண்மையின் முத்திரை அழுகை. புதிய விஷம் ஒன்று வேகமாக பரவி வருகிறது ஊடகம் வழியாக. பெண்ணென்றால் அழ வேண்டும், அழாதவள் பெண்ணா, கல் நெஞ்சக்காரி. தொலைக்காட்சியை திறந்தால் காலை 11 மணி தொடங்கி இரவு 12 மணி வரை பெண்கள் அழுது கொண்டிருக்கும் சின்னத்திடை தொடர்கள். இடையில் சற்று ஓய்வு. அழுது கண்ணீரை துடைப்பதற்கான நேரம் அது. தாக்க வந்த புலியை முரத்தால் அடித்தாளாம் முற்காலத்து பெண். பகைவரை அழிக்க பிஞ்சு பாலனையும் போர்க்களத்திற்கு அனுப்பினாலாம் வீர தமிழ்தாய். பழைய வரலாறு ஆகிவிட்டதே இதெல்லாம். எப்போதும் கண்ணீர். ஏன் இந்த மாற்றம் இப்போது? இயேசு அழ வேண்டாம் என்று சொன்னது யூத பெண்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். அழுகை ஓர் எதிர்மறை சுகம். அழுகை அது பலவீனம். சிந்தனை: அழுகைக்கான காரணம் ஆராய்ந்து அழுகையை ஒழிப்போம், ஆறுதல் அளிப்போம், பெண்மை நிமிரும்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். சிலுவை பயணத்திலே 3ஆம் முறையாக தடுமாற்றத்தை சந்திக்கிறார் இயேசு. ஆனால் மறுபடியும் எழுந்து தொடர்ந்தார் தனது வெற்றி பயணத்தை. அடித்து துன்புறுத்தி அலக்கழித்து விட்டால் இயேசு அடங்கி விடுவார் என்று நினைத்தார்கள் அறியாதவர்கள். ஆத்மாவை கொல்ல முடியாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று போதித்தவரா விழுந்து விடுவார்? இயேசு தளரவில்லை, எதிர்கொண்டு தொடர்கிறார். நாம் விழ தயாராகின்றோம், ஆனால் எழ அல்ல. ஏன் இந்த நிலை? சின்ன சின்ன துன்பங்கள் கூட நம்மை விழ செய்கின்றன. சிற்றின்பங்கள் நம்மை விழ வைத்து விடுகின்றன. சிந்தனை, பதவியும் பணமும் நம்மை விழ வைத்து விடுகின்றன. இதிலிருந்து எழுவது எப்போது? எழுவோம், அப்போது வாழ்க்கை பயணம் இனிதாகும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். ஆடையின் விளிம்பு தொட்டாகிலும் குணமடைவேன் என்று கூறும் அளவு ஆடையிலும் கூட ஆண்டவர் ஆசீரை வைத்திருந்தவர் ஆடை களையப்படுகிறார். ஆடை ஆளின் மானம், மானமிழந்த மனிதம், அடிமைத்தனத்தில் உழன்ற மனிதம், அகதிகளாக அலைக்கழிந்த மனிதம், அகந்தை கொண்ட மனிதம், படைத்தவனை பராமரிப்பவனை நிர்வாணமாக்கி மானபங்கப்படுத்தி விழத்தாட்ட மார்பு தட்டுகிறது. சிந்தனை, ஏழை ஆடையின்றி இருந்தால் அவன் ஆடை அணிய உதவி செய். காமம் பெயரில் ஆடை குறைப்பு இருந்தால் அப்புறப்படுத்து. அப்பொழுது இயேசு ஆடை இழந்ததற்கு அர்த்தமாயிருக்கும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். யூத சமுதாயத்தில் சிலுவை அவமானத்தின் சின்னம். சிலுவையை அவமான சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என விரும்பிய பாரம்பரிய பழமைவாதிகள் இயேசுவையும் அதிலே அறைந்தார்கள். நிலைமை தலைகீழ். இப்போது அவமானத்தின் சின்னம் வெற்றியின் சின்னமானது. அழிக்கும் கருவி ஆற்றல் தரும் கருவியானது. சிலுவை வாழ்வின் ஆதாரமானது. இயேசு சிலுவையில் தொடங்கியது நாம் வெற்றியாளர்களாக மாற. சிலுவை வெற்றியை தருகிறதா? சிலுவையின் நினைப்பு வெற்றிக்கு வித்திடுகிறதா? நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று சிலுவையில் தொங்கும்போது கூட மனம் மாறிய கள்வனுக்கு வரமளிக்கவில்லையா? நாமும் சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்.
சிந்தனை. வீட்டில் பாடுபட்ட சிலுவையை வைத்தால் துன்பம் வரும் என்ற மூட நம்பிக்கையை அழிப்போம். சிலுவையை அணிவோம். சிலுவை வெற்றியை கொண்டு வரும். நாம் வெற்றியாளர்களாகவே இருப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். இயேசுவின் இறப்பு. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனாம், வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனாம். பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவன்தான் மனிதன். பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றன. இவ்விருந்தை உண்பதற்கு ஆசை மேல் ஆசையாயிருக்கின்றேன் என்றவர் மரணம் பற்றிய பயமின்றி தன்னுடைய மரணத்தை பற்றி 3 முறை முன்னறிவிக்கிறார். செந்நீர் சிந்தி எல்லாம் நிறைவேறிற்று என்று இறந்திருக்கிறார். எதற்காக? நாம் வாழ்வு பெறுவதற்காக, நாம் மரண பயமின்றி வாழ்வதற்காக. பிறந்தோம், வளர்ந்தோம், விதி வந்தால் சாவோம் என்பதல்ல வாழ்க்கை. சிந்தனை. திடத்துடன் வாழ்வோம், இதய ஈரத்தோடு வாழ்வோம், தீர்மானத்துடன் வாழ்வோம், தீர்க்கமாக வாழ்வோம். நமது மரணம் நமது வாழ்வை பறைசாற்ற வேண்டும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. தாயின் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகிறது. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். உயிரற்ற உடலாக மரியாளின் மடியில், தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று உயிர் துறந்த இயேசு உயிரற்ற உடலாக மரியாளின் மடியில் கிடக்கின்றார். உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று பாராட்ட பெற்றவருக்கு ஏற்பட்ட வேதனையை பாருங்கள். இறை திட்டத்தின் கருவியாக செயல்பட ஆரம்பித்ததிலிருந்தே துன்பங்களும் துயரங்களும் மட்டுமே அன்னை மரியாளுக்கு கிடைத்தது. ஆனால் மனமு வந்து ஏற்றுக்கொள்கிறார். பொது நோக்கத்திற்காக தன் ஒரே மகனை அளித்த மரியாள் வீரத்தின் விளைநிலம். சிந்தனை. மரியாளைப் போல நாட்டின் நலனுக்காக தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்திருக்கிறோம் தாய்மார்களை மதிப்போம், போற்றுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. இயேசுவின் தூய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர்.
கல்லறையில் இயேசு. எதிரியாக தோன்றியவனை அழித்துவிட்டோம் என்ற எக்காலம் கேட்கிறது. தாங்களே குழிக்குள் விழுந்து விட்டோம் என்பதை அறியாமல் சந்தோஷப்படுகிறார்கள் சந்தர்ப்பவாதிகள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் அது பலனளிக்கும் என்றவர் நமக்கு 100% வாழ்வளிக்க கல்லறையில் அடங்குகிறார். ஒன்றின் முடிவுதான் மற்றொன்றின் துவக்கம். இயேசுவின் இறப்பு உலகில் நாம் பலன் தரும்படியாவதற்குத்தான். சிந்தனை: புதைக்கப்படுவது நமது உணர்வுகளும் உரிமைகளும் அல்லாமல் நமது அடிமைத்தனமாக இருக்கட்டும். புதைக்கப்படுவது நமது அன்பாக இல்லாமல் நமது அகந்தையாக இருக்கட்டும். புதைக்கப்படுவது நீதியாக இல்லாமல் அநீதியாக இருக்கட்டும். புதைக்கப்படுவது நன்மையாக இல்லாமல் தீமையாக இருக்கட்டும். அப்பொழுது நாம் விதைக்கப்பட்டு விருட்சமாகி பலனளிப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு வெறும் வரலாறாக மட்டும் இருந்துவிட்டால் அது வாசிக்க மட்டும்தான் பயன்படும். இயேசுவின் வாழ்வு நமது வாழ்வாகும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமாகும், வரலாறு ஆளப்படும், வாழ்க்கை கொடுத்தவரின் கனவு நிஜமாகும். இயேசுவின் சிலுவை பயணம் நிஜ பயணம், தொடர் பயணம். நாம் தொடர்வோம், இயேசுவை உயிர்ப்பிப்போம், இயேசுவோடு வாழ்வோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் மரித்த விசுவாசிகளின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே. ஆமென்.